எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1.1 சொல்லித்தரேன். ப்ரூவ் தட் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா இஸ் ஆர்த்தோகனல் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏ மேட்ரிக்ஸ்னு எடுத்தோன்னா ஆர்த்தோகனல்னு ப்ரூவ் பண்ணா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மேட்ரிக்ஸும் ஏ டிரான்ஸ்போஸும் மல்டிப்ளை பண்ணால் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். இதுதான் ரூல். இல்லாட்டி ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வரணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் எழுதியிருக்கேன். காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. டிரான்ஸ்போஸ்னால் இது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ காஸ் தீட்டா இது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரோவை இந்த காலம் எல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா minus and minus plus sin square theta. So cos first row second column cos theta sin theta minus sin theta cos theta. Second row first column sin theta cos theta minus cos theta sin theta. So second row second column sin square theta plus cos square theta. ஸோ இது ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி படி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து 1. இது கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இதுவும் கேன்சல் ஆகிட்டு 0 இருக்கும். இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1. ஸோ ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் ஏ டிரான்ஸ்போஸும் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால தேர்ஃபோர் ஏ இஸ் ஆர்த்தோகனல். Next is second sum. If A equal to A matrix கொடுத்திருக்காங்க 1/7 6 minus 3A B minus 2 6 2C 3 is orthogonal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது find ABC கண்டுபிடிக்கணும். and hence find A inverse கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்த்தோகனலோட கண்டிஷன் வந்து ஏ டிரான்ஸ்போஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 1.11 பார்த்தோம். இது வந்து 1.12 எக்ஸாம்பிள் 1.12 வந்து ஆர்த்தோகனல் கொடுத்துட்டனால நம்மளே ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1/7 ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். 6 minus 3A B minus 2 6 2C 3. ஏ டிரான்ஸ்போஸ் வந்து இது ரோ காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். B minus 2 6 2C 3 equal to ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதில் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸில் 1/7 வரனால அந்த 1/7 வெளியில் எடுத்துடலாம். 1/49 இருக்குது இப்போது. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 6 6 ஆர் 36 + 9 + A ஸ்கொயர். அடுத்தது 6B + 6 + 6A 6 2s are 12 minus 3C plus 3A. Second row first column 6B plus 6 plus 6A. அடுத்தது B square plus 4 plus 36. 2B minus 2C plus 6 3s are 18. Third row first column 6 2s are 12 minus 3C plus 3A. 2B
minus 2c, 6 3s are 18. 2 2s are 4 plus c square plus 9 equal to 1 0 0 0 1 0 0 0 1. ஸோ இதில் டயக்னல் எலிமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதில் டயக்னல் எலிமெண்ட்ஸில் 1 1ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து 36 + 9 + a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ 36 + 9 வந்து 45. இந்த 49 வந்து இங்கே மல்டிப்ளை ஆகிடும். ஸோ 1 இன்ட்டு இப்போ இந்த இடத்துல 1/49 இருக்குது. ஸோ 36 + 9 45 plus a square equal to 49 இங்கே மல்டிப்ளை ஆனால் 49 1 into 49 49 a square equal to 49 minus 45 49 minus 45 வந்து 4 ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணோம். ஸோ a equal to plus or minus 2. ஸோ இதில் வந்து 2 இருக்கிறதுனால நம்ம +2வே எடுத்துக்கலாம். a equal to 2ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் b ஸ்கொயர் + 4 + 36 1/49 வெளியில் இருக்குது ஈக்குவல் டு 1. ஸோ இந்த டயக்னல் எலிமெண்ட்க்கு ஈக்குவல். ஸோ b ஸ்கொயர் + 36 + 40 440 ஈக்குவல் டு 49. இங்கே 49 இங்கே நியூமரேட்டரில் மல்டிப்ளை ஆகிடும். 40 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா b ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 minus 40 49 minus 40 வந்து 9 b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ரூட்டிங் போத் சைட்ஸ் பண்ணுறப்போ b ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -3 வரும். ஸோ இங்கே -3 இருக்கிறதுனால b வந்து -3க்கு ஈக்குவல் இப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது c கண்டுபிடிக்க போகிறோம். So the third equation 4 plus c is 1/49 into 4 plus c square plus 9 equal to 1. 9 plus 4 13. C square equal to 49 minus 13. C square equal to 9 minus 3 6 36. Square rooting both sides c equal to plus or minus 6. இங்கே 6 தான் இருக்கிறனால c இருக்கிற இடத்துல c equal to 6ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏபிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் ஏ மேட்ரிக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/7 6 -3 2 பி வந்து -3 -3 -2 6 2 6 3 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ ஏ இன்வெர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏ ஆர்த்தோகனல்னா இஃப் ஏ இஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி ஏ இஸ் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா A inverse equal to A transpose. A transpose தான் ஈக்குவல். ஸோ இதையே டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். 1/7 டிரான்ஸ்போஸ் பண்ணாலும் அதே தான் வரும். 6 -3 2 -3 -2 6 2 6 3. ஸோ இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.